ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேருந்து கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே கண்டினியூ பாருங்கள். யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அப்படியே இதில் நாங்கள் டிக்கெட் எடுக்கிறோண்டா இதில் தான் கிளிக் பண்ணி எடுக்கிறது. பேர் எங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தா சரி. அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம். அப்படியே இதில் பே பண்ணிட்டு நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இதில் துக்கா துசான்னு எல்லாம் தடியோட நிற்கிறாங்களே. என்ன எங்கே போக போகிறீங்க? எங்கே போக போகிறீங்க? ஓகே, அப்போ உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. ஓகே, இப்போ நாங்கள் ஆற்று குளிக்கிறது தான் போக போகிறோம். போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். உள்ளே போய் நாங்கள் காட்டுறோம். இதில் பாருங்க, அந்த பலூன் எல்லாம் போட்டு விற்கிறாங்க. போகிற அந்த உள்ளே குளிக்கிறதுக்கு ஈஸி தானே, அதால் இதில் விற்கணும். அப்படியே அந்த உள்ளுக்கு போகிறாக்கள் இதில் ஏறி அப்படியே போயிட்டு உள்ளுக்கு அவங்க கொண்டே விடுவாங்க. அப்போ நாங்கள் போய் உள்ளுக்கு ஆற்றுல போய் மதான அந்த போய்கொண்டு பாருங்க, ஆக்களை ஏற்றி கொண்டு போய்கொண்டிருக்கு பாருங்க. இதில் தண்ணி ஓடுது. இந்த தண்ணியில் தான் அந்த பலூனில் பாருங்க போய்கொண்டிருக்கோம். அந்த டியூப் நான் காட்டினேன். அந்த டியூப்பில் போய்கொண்டிருக்கணும். இதில் பாருங்க தண்ணி நல்லா ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. அந்த முன்னுக்கு பே பண்ணிவிட்டு நாங்கள் 2 ஹவர்ஸுக்கு ப்ளே பண்ணுறேன்டா க்ரீன் கலர் தருவாங்க. 1 ஹவர்ஸுக்கு நாங்கள் இதில் போகணுமெண்டா பிங்க் கலர் தான் தருவாங்க. பாருங்கள், ஆட்கள் கொண்டிருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்க போய்கொண்டிருக்காங்க. எவ்வளோ பேருண்டு பாருங்க. அப்படியே பலூனாக சேர்த்து கட்டிட்டு அப்படியே கப்புள்ஸாக வந்தாலும் போகலாம், தனியாக வந்தாலும் நாங்கள் போகலாம் பாருங்க. நல்ல மூமெண்ட். நீங்களும் ஜோர்ஜியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்ல வெயில் அடிக்குது. அப்போ இந்த டைம் வந்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணிட்டு போகலாம். நான் உள்ளுக்கு இறங்கல, இனி இறங்குவோமோன்ற ஒரு ஐடியான்றது பார்ப்போம். இறங்கினா கேமரா எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம், அதால் ஜோதிச்சு நிற்கிறேன்னு பார்ப்பேன். இறங்கினா அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறக்கு அப்படியே தண்ணி வருதானே, அப்படியே தண்ணி வரக்குள்ள அப்படியே பலூன் இந்த டியூப்பில் தான் நாங்கள் இருக்கிறாங்க. சில பேர் சேஃப்டி குளோத் போட்டுக்கிறாங்க, சில பேர் சேஃப்டி குளோத் போடல பாருங்க. அப்படியே தண்ணி அடித்து கொண்டு வருது பாருங்க. அப்படி பாயிர தண்ணி தானே, அப்படியே தண்ணியில் அடித்து கொண்டு வருது. நிறைய பேர் வெள்ளைக்கார தான் பாருங்க. பாருங்க, இந்த வெயிலுக்கு அழகா இருக்குது பார்த்தீங்களா. கூடுதலாக இப்போ சம்மர் வெக்கேஷன் என்றபடியா கூடுதலாக வெள்ளைக்காரர் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ஹாலிடே எல்லாம் விட்டுருக்கேன், அதால் வெள்ளைக்காரர் தான் கூடுதலாக இங்கே நிற்கிறாங்க. இப்போ நானும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே, அப்போ எனக்கு தெரியாது என்ன மாதிரி இருந்தால். இப்போ இங்கே வந்த பிறகு தான் பார்த்தேன் இப்படி இருக்குது. நானும் ட்ரை பண்ணி அப்படி போனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்தியாவில் 2 பக்கம் பச்சை பசேல் என்று பாருங்க, நல்ல அழகாக இருக்குது. ஆற்றுல பாருங்க இவ்வளோ தண்ணி ஓடுது. இங்கே கூடுதலாக ஒவ்வொரு வருஷம் சம்மர் ஹாலிடேக்கு ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பாருங்க, நல்ல நேச்சுரல் இயற்கையாகவே அமைஞ்சது. பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல தண்ணியோடு பார்த்துக்கு எப்படி வடிவாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து உள்ள வாராக்கள் அந்த டியூப் தானே சேஃப்காண்டி தான் அவங்க வாராங்க பாருங்க. அப்படியே டியூப்பில் வருது பாருங்க. அப்படியே தண்ணி எடுத்து கொண்டு போகும்.
2 பேர் வந்தால் 2 பலூனை சேர்த்து கட்டி விட்டா அப்படியே இழுத்து கொண்டு வரும்பாரு. பாருங்க இதில் வந்து கோல் மாதிரி வந்து கட்டியிருக்கிறாங்க. இதில் டியூப்பில் போகாதாக்கள் இதில் வந்து வெயிட் பண்ணி இருக்கு. அப்போ நான் வந்து போகிறதா இருந்தேன்னா அப்போ போனால் இந்த கேமரா எடுக்கிற போகிறதும் இல்லை. அப்போ அதுதான் நான் போகல. நெக்ஸ்ட் டைம் என்னால் 7 மண்டா நான் வந்து போவேன்னு பாருங்க. எனக்கும் போகணும் மாதிரி தான் இருக்கா. நான் வந்து கேமரா எடுக்கிற காக்கள் இல்லாதபடியாக நான் போகலை. அப்படியே கண்டினியூ பாருங்க நான் உங்களுக்கு ஏரியா காட்டுறேன். பாருங்க கீழே இதுக்கு மரத்தூள் போட்டுருக்குறாங்க நிலத்தில். பாருங்க போட்டு இஞ்சால வந்து பாருங்க கார்கள் எல்லாம் பேக் பண்ணியிருக்குது. சின்ன சின்ன கொட்டில் மாதிரி நாங்கள் வந்து இருக்கல. இதில் வந்து பாருங்க ஆக்கள் வந்து இதில் எல்லாம் டியூப்ல எல்லாம் போயிட்டு இதில் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்குறாங்க. பாருங்க இஞ்சால வந்து பாருங்க ரிவர். இதில் பாருங்க 2 பக்கமே பச்சை பசையில் இருக்கு. இந்தியாவில் பாருங்க ஆக்கள் வந்து கொண்டிருக்காங்க டியூப்பில். பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. நீங்களும் வந்து ஜோர்ஜியாவில் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் இருந்தால் நீங்களும் வந்து இங்கே வந்து இந்த டியூப்பில் போய் பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். நான் இந்தியாவில் எதுவும் இடங்கள் இருந்தால் அதை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். பாருங்க இதில் 2 பஸ் நிற்கி. இதில் வந்து ஆக்கள் நிறைய ஏற்றி கொண்டு போயிடும். பாருங்க பின்னுக்கு வந்து டியூப் கொண்டு போகிறாங்க. கொண்டே வந்து நீங்கள் 2 மணித்தாலும் ப்ளே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தள்ளி இறக்குவாங்க. 1 ஹவருக்குன்னு சொன்னால் கிட்டடியில் கொண்டு இறக்குவாங்க. பிறகு நாங்கள் வந்து அந்த டியூப்பில் வந்து வர வேண்டியதா. பாருங்க இதில் வந்து டியூப் ஏற்றி கொண்டு போகிறாங்க. பாருங்க இதில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறக்கான பாருங்க இடம் இருக்குது. இந்தியாவில் வந்து பாருங்க எல்லாமே அழகாக இருக்குது. பாருங்க நீட்டாகவும் இருக்குது. எதுவித கஞ்சில் உப்பி ஒன்றும் இல்லாமல் இருக்குது. பாருங்க எவ்வளவு இயற்கையாக அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. பாருங்க இதில் வந்தேன்னு ஒரு நல்ல ஒரு சேர் ஒன்று இருந்து அப்போ இருப்பமாண்டு இருக்கிறேன். பாருங்க நல்ல இயற்கையோட ஒன்று நடந்தால் அழகாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வந்தால் இல்லாட்டிக்கு முன்னுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு வந்து ப்ளே பண்ணிட்டு இதில் வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். இப்போ வந்து வெயில் காலம்னு சொன்னபடியா நல்லா இருக்கும். பாருங்க அப்படியே டியூப்பில் வந்து இப்படியே போய்கொண்டிருக்கிறாங்களா. பாருங்க நான் அப்படியே உங்களுக்கு இதை சுற்றி உள்ள இடத்தை காட்டுவோம் தான் இங்கே வந்தேன். பாருங்க இங்கே வந்து ஒரு கொஞ்சம் கடைகள் அமைப்பு முறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் நான் உங்களுடைய முருக ஷேர் பண்ணுவோம் மட்டும் தான் காட்டினேன். பாருங்க சொல்லி உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் இப்போ வந்து இந்த ரிவர் வந்து கீழால் ஓடுது தானே, நாம் வந்து அதுக்கு மேலால் ஒரு பாதை ஒன்று இருந்து அப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டுவோம்ட்டு தான் போய்கொண்டிருக்கிறேன். பாருங்க இது வந்து ஒரு பாலம். பாருங்க கீழால் தான் தண்ணி வந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க இந்த இடம் பார்த்தா ஸ்ரீலங்காவில் கண்டி சைடில் உள்ள மாதிரி நல்ல மரங்கள் கீழே வந்து ரோட்டுகள் எல்லாம் அப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க இங்கே வந்து வீடுகள அமைப்பு முறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸுக்கு அங்கெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு போவோம் வந்துட்டு அதோட உங்களுக்கும் இது ஒரு வீடியோவாக எடுப்போண்டு தான் நான் வந்தேன்னா. பாருங்க எப்படி அழகாக இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாருங்க இந்த புல் நல்ல வடிவாக இருக்குது. ரவுண்டாக 2 வெட்டி இருக்கிறாங்க. நல்ல அழகாக இருக்குது. பாருங்க இது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கும்
இந்த இடத்துலயும் இருக்கிற பில்டிங்குகள் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு பாருங்க, நல்ல அழகா இருக்கும் பாரு. அப்படியே இதுல வந்தேன், நல்ல ஒரு கதிரியான் இருந்தா அப்ப ஐஸ்கிரீமும் பண்ணேன். அப்ப இதுல இருந்து குடிக்க போறேன். அப்ப குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ நிறைவு செய்வோம். அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். வனிலா ஃப்ளேவர் நான் பண்ணினேன், நல்லா இருக்குது. ஓகே, சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. நல்லா இருந்தது, தண்ணி நல்லா ஊத்திக்கணும். ஓகே ஓகே, பார்க்குற வியூவர்ஸுக்கு என்ன சொல்றீங்க? இங்கே வந்தா நல்லதா? எப்படி இடம் பிரயோசனமா இருக்குமா? வந்தா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சொல்றேன்டா என்ன சொல்லிங்க? இப்படி போனாங்க, எப்படி இடம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்குது, தண்ணிக்குள்ள போக்க நல்லா ஐஸாவும் இருக்குது. சில வந்தா பிரயோசனம், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்ய நாங்க வந்து இப்ப வீட்டை வெளிக்கிட போறோம். கார்ல ஏறிட்டோம், இப்போ போக்குள்ள நிறைவு செய்ய போறோம். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.